ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று சக்தி வாய்ந்த ஆனி மாத வளர்பிறை பஞ்சமி திதி. அமாவாசை முடிந்து 5வது நாள் வரக்கூடிய பஞ்சமி திதி. இந்த நாள் ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்பதால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமைந்து கூடுதல் பலன் சேர்க்கின்றது. வாராகி தாயை வணங்குபவர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்காது. நாம் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் மனக்கவலைகள் வரும்போது வணங்கக்கூடிய தெய்வம் வாராகி. சப்த கன்னிகளில் 5வதாக உள்ள வாராகியை மாலை வேளையில் பஞ்சமி திதியில் வணங்கினால் வாராகி தாய் வழித்துணையாக நின்று வாரி வாரி வழங்குவார். இன்று ஜூன் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:59 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் ஜூன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை 1:08 வரை உள்ளது. பொதுவாக வாராகி அம்மன் வழிபாடு என்றால் மாலை வேளையில் வழிபாடு செய்தால் சிறப்பான பலனை தரும். அந்த ஆசாட நவராத்திரியில் 9 நாட்கள் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் இந்த ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் வாராகி அன்னைக்கு வழிபாடு செய்தால் அந்த 9 நாட்கள் வழிபாடு செய்ததன் பலன் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் வாராகி அன்னைக்கு சிவப்பு நிற மலரான செம்பருத்தி மலர் அல்லது அரளி பூ வைத்து வழிபாடு செய்யலாம். இன்றைய நாளில் வாராகி தாய்க்கு கிழங்கு வகைகள், கிராம்பு, ஏலக்காய், பானகம், மாதுளை முத்துக்கள், குங்குமம், வெல்லம் கலந்து செய்த நெய்வேத்தியம் வைத்து 5 விளக்குகள் வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி தீப தூபங்கள் காண்பித்து ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி நமக, ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி நமக என்று 27 முறை கூறி வழிபட்டால் இந்த ஆசாட நவராத்திரியில் வருகின்ற பஞ்சமி நாளில் வாராகி தேவியின் அருளும், துர்கா தேவியின் அருளும், லட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கடன் குறையும், வருமானம் அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும், எதிரி தொல்லைகள் நீங்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.